Hi, welcomes to MAHATHI'S kitchen. இப்போ நம்ம பண்ண போறது பட்டர் பிரெட் ஆம்லெட். அது எப்படி பண்ணலாம்னா அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கொஞ்சமா 2 ஆனியன் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு 50 grams ஆஃப் கேபேஜ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது முட்டைகோஸ். அப்புறம் ஒரு தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். பிரெட் நீங்க என்ன வேணாலும் வீட் பிரெட் எது வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வேணா நீங்க ஸ்லைஸ் கார்னர்ஸை கட் பண்ணா கட் பண்ணிக்கோங்க. நாங்க இப்போ அப்படியே தான் செய்ய போறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு பட்டர் எடுத்திருக்கோம், எக்கு, அப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் பிளஸ் ஒரு பெரிய சைஸ் பல் பூண்டுல ஒரு 3 பல் பூண்டு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை இதை நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ பட்டர் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 முட்டையை பவுல்ல உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான சால்ட் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதில் போட மாட்டோம் சால்ட்டு, காயில் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதில்ல. ஸோ இந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டா டேஸ்ட் நல்லது. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். பட்டர் அப்ளை பண்ணி விட்டுட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற நல்லா எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா ஃப்ளப்பியா வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திட்டு கல்லையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இப்படி பண்ணும்போதுல நீங்க சிம்ல போட்டுருங்க. இல்லாட்டா சீக்கிரமா நீங்க பிரெட் வைக்கிறதுக்குள்ளேயும் அது ரெடி ஆயிடும், குக் ஆயிடும். ஸோ ஃபோல்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுல 2 பிரெட் அப்ளை பண்றோம். இப்போ இதுல கொஞ்சம் புதினா பேஸ்ட் அப்ளை பண்றோம். நீங்க உங்ககிட்ட மைனஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும், உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க மைனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணுங்க. இதுல நம்ம இப்ப கேபேஜும் கொஞ்சம் ஆனியனும் அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டொமேட்டோ அப்ளை பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. கட் பண்ண தக்காளியை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா டைட்டா ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா டைட்டா ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணாதான் அது அதுல செட் ஆகும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 4 கார்னர்ஸையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா பைண்ட் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் சீக்கிரமா குக் ஆகும். அப்படியே திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த உள்ள கேபேஜ் ஆனியன்லாம் குக் ஆகுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆஃப் பாயில் இருந்தால் போதும். அப்பதான் நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் நல்லா பைண்ட் ஆகி கிடைக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு
திருப்பி போட்டுட்டு அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஒரு பிரெட் மேலே இன்னொரு பிரெட் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேஸ்டியான பட்டர் பிரெட் ஆம்லெட் ரெடி. நம்மளோட சுவையான பட்டர் பிரெட் ஆம்லெட் ரெடி. இப்போ நம்ம அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பட்டர் பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன்.